பறையன்னு எவனாவது சொல்லி கொண்டு சேரிக்குள் வந்தால் அவனை செருப்பால் எடுத்து விரட்டுங்கள். அதாவது அவங்களோட இன்டென்ஷன் வந்துங்க, ஒன்று என்னை எதாவது பண்ணணும், இல்லை குறைஞ்சபட்சம் அவங்க தலைவர் சொன்னார்ல, பறையன்னு எவனாவது சொல்லி கொண்டு சேரிக்குள் வந்தால் அவனை செருப்பால் எடுத்து விரட்டுங்கள், அந்த நாய்களைன்னார்ல. அதால் முதல்ல செருப்பால் அடிக்கணும். சார் இவ்வளோ பெரிய கல் எடுக்கிறான், போட்டு இருந்தான்னா அப்படி போட்டு சாவர மூர்த்தி நான் இல்லை. ஆனால் சொல்கிறேன், அவங்கள இன்டென்ஷன் சொல்கிறேன். ஒருத்தனை அடிக்கிறேன்னா சும்மா என்ன அப்படி தள்ளி கிள்ளி விட்டு அப்படி கூட பண்ணலாம்ல. நீ பாட்டில் உடைக்கிற, நீ அவ்வளோ பெரிய கல் எடுக்கிற, அப்புறம் நானா சொம்பையா? அப்போ நான் தடுத்துக்கினே வரேன். ஒரு கட்டத்துக்கு மேலே நான் ரியாக்ஷன் பண்ணுறேன், அவ்வளோதான். அதாவது அவன் ப்ரீ பிளான் பண்ணதாகவும் கையில் ஏற்கனவே கத்தியோட வந்ததாகவும் நீங்கள் தான் அந்த இடத்துல ஒரு வம்பு இழுக்கணும், ஒரு பிரச்சனையை மாற்றணும் அப்படின்னு. சார் வம்பு இழுக்கிறவங்க ஒரு 10 பேரோட வம்பு இழுப்பான். இல்லை எவனையாவது அவன் ஆடுறான், அந்த நாயை தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான். நானாக போய் ரோட்டில் இறங்கி சண்டை போடுவேன் சார். அவங்களும் அதே தானே சொல்கிறாங்க. எங்ககிட்ட கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டை கூட இல்லை, எதுவுமே இல்லை. நாங்கள் அட்டாக் பண்ண வந்திருந்தால் நாங்கள் வச்சுருந்துருப்போம்ல, நிராயுதபாணியாக தான் நாங்களும் இருந்தோம். ஏன் அவ்வளோ பெரிய கல், அப்புறம் பாட்டிலு, டீ கிளாஸு, ஏதோ ஒரு கண்ணாடி பாட்டில் மாதிரி, அது